தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டிற்கு 3 துணை முதலமைச்சர்கள் நியமனம். தமிழ்நாட்டிற்கு 3 துணை முதலமைச்சர்கள் நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்த பின்பு தமிழகத்திற்கு துணை முதலமைச்சர் நியமிக்கப்படுவார்கள் என்று பேசப்பட்டது. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்படுவார் என்று கூறப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க திமுகவின் மூத்த தலைவர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். ஆகையால் அவர்களை சரிக்கட்டுவதற்காக திமுக பொதுச் செயலாளரும் காட்பாடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் அவர்கள் 2வது துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோன்று சமீப காலமாக ஒரு சில நாட்களாக திருமாவளவன் ஒரு புயலை கிளப்பியுள்ளார். தமிழகத்தில் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் முதலமைச்சராக முடியாது என்ற ஒரு புயலை கிளப்பியுள்ளார். ஆகவே தலித் சமூகத்தை சரி கட்டுவதற்காக தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவரை துணை முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார். திட்டக்குடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக அமைச்சருமான சி.வி. கணேசன் அவர்களை 3வது துணை முதலமைச்சராக நியமிக்க முடிவு செய்துள்ளார். ஆகவே தமிழகத்திற்கு 3 துணை முதலமைச்சர்கள் என்று பேசப்படுகிறது. ஒருவர் உதயநிதி ஸ்டாலின், அடுத்ததாக துரைமுருகன், அடுத்ததாக சி.வி. கணேசன் ஆக 3 துணை முதலமைச்சர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்னும் ஒரு சில நாட்களில் இது குறித்த அறிவிப்பு வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.